நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழில் ஒரு வரி வினாக்கள் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 4வது பாகம். 3 பாகம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் முத்துராமலிங்க தேவர் பற்றின அதிகமான தகவல் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பார். இவரோட பெற்றோர் வந்து உக்கிரபாண்டினார், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் மற்றும் இறந்த நாள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 30. இவரோட பாட்டியோட வீட்டில் வாழ்ந்த காலத்தில் இவருக்கு வந்து கல்வி கற்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைவர வாசித்தான். முத்துராமலிங்க தேவரோட மொழி புலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம் ரெண்டுமே அவருக்கு தெரியும். முத்துராமலிங்க தேவரோட அரசியல் வழிகாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்ததாக இவரோட கூற்றுகள் ஒரு சிலது இருக்குது. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்குற்றம் அப்படின்னு சொன்னது யாருன்னா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என கூறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். ஓகேவா? அதாவது வந்து சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்குற்றம் அப்படின்னு சொன்னது யாருன்னா முத்துராமலிங்க தேவர். அதே போல் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். அடுத்ததான் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருடன் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு உள்ளானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர். அதாவது பேசுகிறதுக்கே தடை போட்டிருக்காங்க. யார் யாருக்குன்னா தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர், வட இந்தியாவில் திலகர். ஓகேவா? அடுத்ததான் தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க திருவி கல்யாண சுந்தரனார் வந்து பாராட்டியிருக்கார். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம். அடுத்ததாக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர்னு பார்த்தாங்கனாக்கா அது வந்து திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்ததாக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? அதாவது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டவர் அப்படின்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர். அடுத்ததாக சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஓகேவா? சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என கூறியவர்னு பார்த்தா பாரதியார். அடுத்ததாக வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என கூறியவர்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். அடுத்ததாக பனை மரத்திலிருந்து விழுந்த பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியவர் வந்து முத்துராமலிங்க தேவர். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்த இறந்தவனும் உண்டு என கூறியவன் பார்த்தா அதுவும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். ஓகேவா? அடுத்ததாக முத்துராமலிங்க தேவர் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது. செப்டம்பர் 6ஆம் தேதி 1939 வருஷம். ஓகேவா? முத்துராமலிங்க தேவர் தான் கூப்பிட்ருப்பார். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து மதுரைக்கு வந்திருப்பார். எப்போ அப்படின்னாக்க செப்டம்பர் 6, 1939. அடுத்ததாக முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். 37, 57 ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில 20 வருஷம் கேப் வரும். அடுத்ததாக 52, 62 ஞாபகம் வச்சுக்கிட்டால் இடையில 10 வருஷம் கேப் வரும். ஓகேவா? புக்கில் வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். 37 அடுத்தது வந்து 47 கிடையாது, 57. ஓகேவா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போது 39 காங்கிரஸ் வந்து பதவி விலகியிருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கவர்னர் ஆட்சி தான் இருந்திருக்கும். 39 வந்துட்டு 45 வரைக்கும் கவர்னர் ஆட்சி. அதுக்கப்புறம் 46 தான் எலெக்ஷன் நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் முத்துராமலிங்க தேவர் வந்து ஜெயிச்சிருப்பார். அதான் கொடுத்துருப்பாங்க. 46 எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்க மறுபடியும் எப்போ எலெக்ஷன் நடக்கும்னா 52 நடக்கும், அதுக்கப்புறம் 57 நடக்கும், அப்புறம் 62 நடக்கும். ஓகேவா? அதான் கான்செப்ட். மொத்தம் வந்து 5 டைம் வந்து இவர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கார். ஓகேவா? அடுத்ததாக நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1995 வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமானது, ஒரே நிமிஷம் இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் அப்படின்றது பாரதியோட கூற்று. இது கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அடுத்ததாக இந்து புத்த சமய மேதை என பாராட்டப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரமின்மை காரணமாக ஒரு சிலது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி உள்ளதை நான் வந்து அடுத்த வீடியோவில் கம்பைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்ததாக
வங்க சிங்கம் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சொல்கிறோம். தமிழ்நாட்டு சிங்கம் இல்லைனா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை சொல்கிறோம். ஓகேவா. அடுத்ததாக மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா. இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் தனது பாடல்களின் மூலம் கூறியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதில் வந்து உழைக்கும் மக்களின் துயரம் எல்லாம் பாட்டாளி மக்களின் பசி துயரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். ஓகேவா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து யாரை சொல்லணும்னா பட்டுக்கோட்டையை சொல்லிடணும். அதாவது உழைக்கும் மக்கள் இல்லைனா பாட்டாளி மக்கள் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் இந்த பாடல்கள் மூலம் அப்படின்னு வந்துச்சுன்னா பட்டுக்கோட்டை வந்துடுவார். ஓகேவா. அதே போல் பொது உடைமை கருத்தை வந்து இவரோட பாடலில் வந்து இவர் வலியுறுத்தியிருக்கார் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஐராதீஸ்வரர் கோவில் வந்து அமைந்துள்ள இடம் கேட்குறாங்க. இது வந்து கும்பகோணத்தில் இருக்குது. ஓகேவா. கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோவில் இது வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராச சோழன் வந்து கட்டியிருக்கார். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலில் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராச சோழன். ஓகேவா. கலைகளின் புகலிடம் என அழைக்கப்படும் கோவில்னு கேட்டாங்கன்னா இதுவும் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தான். இது வந்து யுனெஸ்கோ சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. 2004 இதுக்கு வந்து யுனெஸ்கோ இது விருது வந்து கொடுத்தாங்க. ஓகேவா. கலைகளின் புகலிடம் அப்படின்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். இதற்கு வந்து 2006 யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக கண் தானத்தின் முன்னோடியாக விளங்கியவர் அப்படின்னா கண்ணப்பர் அப்படின்றவர். அதாவது சிவனோட லிங்கத்துக்கு தன்னோட கண்ணையே வந்து தோண்டி எடுத்து வச்சாருன்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அவர் தான் இவர். ஓகேவா. இவர் வந்து கண் தானத்தின் முன்னோடியாக விளங்கியவர். ஓகேவா. அடுத்ததாக தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறிய அறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் சேகன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கார். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் வந்து வான்வெளி ரகசியத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னது யாருன்னா கார்ல் சேகன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா. அடுத்ததாக 63 நாயன்மார்களின் கதைகளை கூடக்கூடிய கல்வெட்டு புடைப்புச் சிற்பங்கள் காணப்படும் கோவில்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தான். அடுத்ததாக பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர்னு கேட்டாங்கனாக்கா உடுமலை நாராயண கவி. இதெல்லாம் வந்து அடிக்கடி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரியான கேள்வி. ஓகேவா. அடுத்ததாக தம் பாடல்களில் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் வந்து உடுமலை நாராயண கவி. சீர்திருத்த கருத்துன்னு வந்தால் இவரும் வருவார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் வருவார். ஓகேவா. அதெல்லாம் வந்து கொஷினுக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த ஆப்ஷன் எப்படி வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா. அடுத்ததாக ஊரும் பேரும் எனும் நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க. இது வந்து ராபி சேது பிள்ளை. ராபி சேதுவோட கல ஆய்வு நூல் தான் வந்து ஊரும் பேரும். அடுத்ததாக ஒரு சிலது பார்ப்போம். சிறந்த ஊர்களை வந்து புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்களை வந்து பட்டினம் அப்படின்னும், கடற்கரை சிற்றூர் அதை வந்து பாக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது மேலே இருக்கிறது வந்து கடற்கரை நகரம், கீழே இருக்கிறது வந்து சிற்றூர். ஓகேவா. ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் பாக்கம், பெருசாக இருந்தால் பட்டினம். ஓகேவா. நெய்தல் நிலத்திற்கு அருகில் அமைந்த வாழ்விடத்தை வந்து குப்பம்னு சொல்லுவாங்க. அதாவது நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடத்தை குப்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததாக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர் அப்படின்னு கேட்டாங்கனாக்க ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர் அப்படின்னாக்க ராமச்சந்திர கவிராயர். குற்றால குறவஞ்சி எனும் நூலின் ஆசிரியர் கேட்டாங்கனாக்க திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகேவா. அந்த குற்றால குறவஞ்சியில் ஒரு பாடல் வரி இருக்கும். அதாவது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்ற பாடல் வரி அதில் வரும். ஓகேவா. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பதுமத்தான் என்பது யாரை குறிக்கும்னு கேட்குறாங்க. பதுமத்தான் அப்படின்னாக்க தாமரையில் உள்ள பிரம்மனை சொல்லுவாங்க. ஓகேவா. பதுமத்தான் அப்படின்றது தாமரையில் உள்ள பிரம்மன். அடுத்ததாக பரங்குன்றுலான் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கனாக்க இது வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனை சொல்லுவாங்க. பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கனாக்க தச்சநல்லூரில் பிறந்தார். தச்சநல்லூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கிபி 19வது நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேவா. இவர் வந்து கிபி 19வது நூற்றாண்டை சார்ந்தவராக இருப்பார். ஓகேவா. அடுத்ததாக ஒரு சொல்லோ அல்லது தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது வந்து இரட்டுற மொழிதல், அதாவது ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல், அதாவது ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஒரு சிலது சொல்லியிருக்கேன். இடையில ஒரு சிலது ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சுன்னா அதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் ஒரு சில டேட்டா வந்து கொடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேவா. நன்றி.